சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். கால புருஷனுக்கு 2வது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம். சூரிய பகவான் கால புருஷன் 2வது இடம் என்ன இடம்? வருமானத்துக்கு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம் தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க. ஏன்னா அது அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணிக்குவாங்க. வீடு கிரக பிரசவம் பண்றவங்க, திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும். எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க. எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது. முருகனுடைய அருள் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சகம் கிடைக்கும். எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல 4 பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும். இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க. இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. எப்ப? வைகாசி மாசம் 15ஆம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு. இது நிவர்த்தி ஆகுது. மெயினா இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு. மூர்த்தம் பார்ப்போம். சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்பிறை மூர்த்தம் தான். வைகாசி மாசத்துல கரெக்டா 6ஆம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது. திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம். நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாசத்துல 6ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி மாசம் 13ஆம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான். இதுவும் சூப்பர் மூர்த்தம். ஆனா தேய்பிறை மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அடுத்து பார்த்தோன்னா வைகாசி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா மூர்த்தம் பாருங்க. வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி 27ஆம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க. இது மெயினா வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 2 4 மூர்த்தங்கள் பாருங்க. எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே வருது பாருங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப மூர்த்தம் வருது. திங்கட்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது. அடுத்து 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம், கடைசி மூர்த்தம். இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான். இதான் இந்த மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள். இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்மத்துல பிறந்ததா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? அது கால புருஷனுக்கு 5வது ராசி. குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சொல்றாங்க. தன்னுடைய குழந்தை, குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இதுக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். நீதியான ராஜிய சொல்றாங்க. இதையுமே நீதியான ராசி எதுனா சிம்ம ராசி தான். நேர்மையான ராசி சிம்ம ராசி. இதுலயுமே ஒரு கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ராசி சிம்ம ராசி. தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. தைரியமான குணம் உள்ள ராசி சிம்ம ராசி. ஒரு விஷயத்துல இறங்கிட்டா முன் வச்ச கால பின் வைக்காத ராசி சிம்ம ராசி. ஒரு தைரியமான சிந்தனைக்குள்ள ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. ஆன்மீகத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி. கற்பனையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி. தனி காட்டு ராசினா சிம்ம ராசி தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் எல்லாருமே
சித்திரை மாதத்தோட வைகாசி மாசம் ரொம்ப எதிர்பார்ப்பு பார்க்கக்கூடிய மாசம் வைகாசி மாசங்கிறாங்க. சுப மூர்த்தத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் அப்படிங்கிறாங்க. சுப காரியம் சுப மூர்த்தம் இது எல்லாமே உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம். இந்த மாசத்துல எல்லா கோவிலா இருக்கட்டும், இல்ல திருமணமா இருக்கட்டும், எல்லா வீட்டை சுபகாரியமா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க இந்த மாசத்துலாம் எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப இந்த வைகாசி மாசம் இந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற, இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும். உங்க ஜாதத்துல விதி ஜாதத்துல எந்த கிரகம் உங்களுக்கு பலமா இருக்குது, யோகமா இருக்கக்கூடிய கிரகம் தான். எந்த கிரகம் யோகமான கிரகம் இருக்கோ அந்த யோகமான நேரம், அதான் திசைங்கிறது, நேரம் தான் திசை. அப்போ அந்த யோகமான டைம் வரும்போது இங்க யோகமான பலனை கொடுக்குறாரு திசா புத்திங்கிறது. அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசா புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுத்துக்கலாம், ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல ஜனனமாக முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நேர காலம் வரும்போது தசாபுத்தி வரும்போது அது வேலை செய்யும். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாம். பெருசா ஒரு கண்டம் வருதுன்னா அது சின்ன கண்டமா மாத்துறது பரிகாரத்துல நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய கோவில் ஸ்தலத்தை கொடுத்தாங்க. இந்த கிரகத்துக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே அனுகூலமா இருக்குன்னு சொல்லி பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி உணவு பரிகாரங்கள் இருக்கு, பரிகார முறையில நிறைய முறைகள் இருக்கு. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். யாருமே கர்ம விலை இல்லாம குறைக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரங்கள் உண்டு. இது ஒரு பொதுவான பலன் தான். இப்ப இந்த சிம்மத்துக்கு என்ன யோகம் வரப்போகுது? ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். இப்ப இந்த சிம்மத்துக்கு என்ன பலனை கொடுக்க போறார் பாப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றார். அடுத்து 7ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு கும்ப ராசியில. அடுத்து பார்த்தா உங்களுக்கு 8ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்றார். அதாவது மேஷ ராசியில 10ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 10ஆம் பாவத்துல திக்பலமா இருக்கார் சூரியன். உங்களுடைய ராசி அதிபதி வைகாசி மாசம் ஃபுல்லாவே அவர் பலமா இருப்பார். இப்ப சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அர்த்தம். கேந்திர யோகத்துல உட்கார்ந்துருக்காரு. சூரியன் சுக்கிரன் இணைவு சூப்பரான யோகம். இதுல 3 கிரக பயிற்சி வருது பாருங்க, நல்லா பாருங்க. 19ஆம் தேதி வைகாசி மாசம், இது தமிழ் மாதத்தோட எடுத்துக்கோங்க. வைகாசி 19ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் சொந்த ராசி, சொந்த வீட்டுக்கு வர்றார். சொந்த வீட்டுக்கு மேச ராசிக்கு 9ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 8ஆம் பாவத்துல இருந்து 9ஆம் பாவத்துக்கு கிராஸ் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி புதன் பகவான் வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வைகாசி மாசம் 3ஆம் தேதி தான் சுக்கிர பகவான் வந்து சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகிறார். இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. அப்ப எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு பலமா இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரு திரிகோணத்திலையும் கேந்திரத்திலையும் பாருங்க எல்லா கிரகமும் இருக்கு பாருங்களேன். ஒரு கிரகம் தவிர, இது ராகு தவிர மீது எல்லா கிரகம் பாருங்க திரிகோணம் கேந்திரம், இது 2 யோகத்துல உட்காந்துருக்கு பாருங்க. கேந்திரங்கிறது 1 4 7 10 சரிங்களா. கேந்திரங்கிறது 2 4 7 10 கேந்திரம். திரிகோணங்கிறது 1 5 9, இதான் திரிகோண ஸ்தானம் பாருங்க. இந்த பாவத்துல பாருங்க 8ஆம் பாவத்தை மட்டும் ஒதுக்கிருங்க, மீது எல்லா கிரகமும் பாருங்க கேந்திரம் திரிகோண ஸ்தானத்துல சிம்ம ராசிக்கு பலமா இருக்கு பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகம்.
அப்ப சிம்மத்துக்கு எது வந்தாலும் சரி இனிமே கலங்க மாட்டாங்க. கலங்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு சிம்ம ராசிக்கு இந்த புதன், நீசமான புதன் ஒரு சில பேருக்கு நிறைய தடைகளை உணர்ந்து கொடுத்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை கொடுத்துச்சு. ஏன்னா புதன் போய் நீசமாயிட்டார். 2-11 போய் மறைஞ்சு போச்சு. யாருக்கு? சிம்ம ராசிக்காரங்களுக்கு. என்ன? குடும்பம், வருமானம், உங்களுடைய பேச்சு தன்மை, மூத்த சகோதர சகோதரி உறவு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் போய் உங்க ஜாதகத்துல 8ஆம் பாவத்துல போய் மறைஞ்சு போயிருந்துச்சு. யாரு? புதன். அப்ப பொருளாதாரம் கொஞ்சம் வீழ்ச்சியா இருந்திருக்கும். தனலாபம் பெருசா இருந்திருக்காது. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய நீங்க சந்திச்சிருப்பீங்க. பேச்சால சண்டை, பேச்சால பிரச்சனை, மனைவி கிட்ட ஏதாச்சும் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அது உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கிறது. இல்ல கணவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லுவீங்க, அது உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கிறது. அடுத்து பெருங்கொண்ட பணத்துல, இன்கம்ல பெருசா ஒரு பணத்தை கொடுக்கறது, அந்த பணம் திருப்பி வர முடியாம கொஞ்சம் தடுமாற்றம் ஆகுறது, ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இது எல்லாமே இந்த புதன் நீசமாகும் போது நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் பாருங்க, உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு தடையை கொடுத்திருப்பார். லாபம், வருமானம், இன்கம், மூத்த சகோதர உறவு, பெருங்கொண்ட பணம், ஜாமீன் கையெழுத்து, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம், எழுத்து மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள், இட சம்பந்தமாக ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் சிம்ம ராசிக்காரன். ஏன்னா சனி, கண்ட சனி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் ஜாதகத்துல சனி யோகமா இருக்கா, யோகமான பலன் உண்டு. எல்லாம் சனி பவன் 2 விஷயத்துல கை வச்சு விடுவார் சிம்மராசி எப்போதுமே சரி. 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் ரெண்டையுமே ஒரு அப்படியே கொஞ்சம் மந்தப்படுத்தி விடுவார். 6ங்கிறது என்னங்க? உங்களுடைய தாய் மாமா உறவு, வேலை, உத்தியோகம், வருமானம், அடிமை வேலை, நோய், எதிரி, பகை, கடன், ஏதாச்சும் குடும்பத்துல உங்க ஆக்டிவேஷன் ஆயிரும். யாரு? சனி பகவான் சரியா இல்லாட்டினா நோய், எதிரி, பகை, கடன், பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிரும். சனி பகவான் சரியில்லாத நபருக்கு மட்டும் தான் சொல்றேன். எல்லாத்துக்குமே கண்ட சனி பாதிக்காது. சிம்மராசியை பொறுத்தவரை எல்லாமே சொல்லிடுவாங்க. ஏன்னா சனியும் சூரியனும் பகை கிரகங்கள், அங்க பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஒரு சில லக்னத்துக்கு சனி பவன் யோகமா வந்துருவாரு. எடுத்தவொடனே இதை ஃபுல்லாவே பொது பலன் எடுத்துடாதீங்க. உங்க லக்னத்துக்கு சனி நல்லவரா கெட்டவரா இத பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கணும். யாருமே தயவு செய்து இத கெட்ட பலனை எடுத்துடக்கூடாது. ஒரு சில பேர் லக்னத்துக்கு யோகமா வந்துடுவார் சனி பகவான். நல்லா பாத்துக்கணும். லக்னத்துக்கு யோகமா வந்துடுவார். அப்ப நான் சொன்ன விஷயம், யாருக்கு சனி பகவான் பலவீனமா இருக்கா அவங்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் இங்க ஒரு சில தடையில சந்திப்பார். பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வரும். மனைவி கிட்ட, நண்பர்கிட்ட, பழக ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த இவங்க கோட்டையாற்றுவாங்க. அது மூலமாக வில்லகங்கள், ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், நீர் இறங்குறது, மர்ம உறுப்பு, அடி வயிறுக்கு கீழே இந்த பகுதியில ஒரு சில தொந்தரவுகள், ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்புல சரியா இல்லாட்டினால் கொஞ்சம் மந்தமான தன்மை கண்டிப்பா இருக்கும் சிம்மராசிக்கு. இனிமே இருக்குமா? இதான் கேள்வி. இனிமே இருக்குமா? வேலை உத்தியத்துல கலகம் தடையிடுச்சு, இனிமே இருக்குமா? இருக்காது. இது ஒரே காரணம் தான். ஏன் இருக்காது? என்ன ரீசன்? காரணம் தெரியுமில்ல? சூரியன் பலமாயிட்டாருங்க. உங்க அதிபதி சூரியன் பலமா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு. 10ஆம் பாவத்துல யாரு வீட்டோட யாரோட சேர்ந்திருக்காரு? சுக்கிரனோட சேர்ந்து இருக்காருங்க. சுக்கிரன், குரு, சூரியன் சூப்பர் இணைவு. நல்லா பாருங்க, சூரியனுமே குருவுமே நட்பு கிரகம் தான். அப்ப குருவை போய் தொட்டுட்டாருன்னா சூப்பரான யோகம் சூரிய பகவான். இந்த மாசம் ஃபுல்லா வைகாசி மாசம் குருவோட தான் சேர்ந்துதான் உட்கார்ந்துருப்பாரு. வா, நான் உனக்கு எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்பாரு. என்ன சொல்லுவாரு? நீ எல்லாமே உனக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பா. ஏன்னா உங்க ராசி பிரகாரம் குரு திரிகோணஸ்தானாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பாத்துக்கணும். அவர் தான் உங்க மனசுல இருந்து உள்ள விஷயத்த வெளியில காட்டக்கூடிய கிரகம். ஏதாச்சும் மனசுல ஆசை வச்சுன்னா அந்த விஷயத்த காட்டக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். நேர்மையான மனசு இருக்கும் உங்கள்கிட்ட, முடியாது. ஏன்னா 5ஆம் வீட்டதி குரு வரலாம். உங்கள்ட்ட நேர்மையான எண்ணம் இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. யார்ட்டையும் பொய் சொல்ல மாட்டீங்க, பிறண்டு பேச மாட்டீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே இந்த வைகாசி மாசம் நீங்க எதிர்பார்த்த விட டாப்பா கொண்டு போறாரு. வாழ்க்கை எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் உண்டு. ஏன்னா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நான் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோன்னா குருவோட சரத்துல போறாரு. அந்த குரு தான் சூரியன் உங்க ராசி அதிபதியோட சேர்ந்துட்டாரு. இதான் நான் நல்லா இருக்கேன். ஏன் பாதிக்காதுங்கிற வார்த்தை நான் சொல்றேன்னா வைகாசியில இதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. நல்லா பாருங்க, சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல. அந்த குரு யாருடைய சேர்ந்திருக்காரு? உங்களுடைய ராசி அதிபதியோட சூரியோட சேர்ந்துட்டாரு. அவ்வளவுதான். எது வந்தாலும் கேந்திரத்துல, அதாவது கேந்திரத்துல 10ஆம் பாவத்துல சூரியன் பலமாயிட்டாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலங்கிறாங்க. எல்லாமே அவருக்கு தேடி வருங்கிறாங்க. என்ன 10ஆம் பாவத்துல என்ன பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வந்தாவே எல்லாமே கிடைக்கும்ல உங்களுக்கு.
இது எல்லாமே வருங்கிறாங்க. சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தா கண்டிப்பா அதை ஆரம்பிச்சிருங்க தொழில. முதல் பலனே, என்னுடைய முதல் பலனே தான். நான் சொந்த கால நிக்கணும், யாருக்கிட்டையும் நான் கை கட்டி நிக்க கூடாது, நான் சொந்த கால் பதிக்கணும் அப்படின்னா இப்ப போடுங்க கரெக்டான பிளான. திசாபுத்தியை பாருங்க, சனி பவன் யோகமா இருக்காரு பாருங்க, உங்களுக்கு கண்ட சனி யோகமா நல்லவரா கெட்டவரா பாருங்க, பார்த்துக்கிட்டு தொழில கரெக்டா தூக்கி வச்சு ஆரம்பிங்க. சூப்பர் யோகம். சொந்த கால வைகாசி மாசம் நல்ல மூர்த்த நாளை பார்த்து கண்டிப்பா ஆரம்பிச்சிருங்க. சூப்பரா தொழில நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வருது, போய் தான் ஆவீங்க. இதுல மாத்தவே முடியாதுங்க. நல்ல ஒரு மாற்றம், சொந்த கால நிக்கக்கூடிய மாற்றம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும். என்னடா இவர் சொல்றாரு எனக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடாது. உங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சூப்பரா கொண்டு போயிடுவாரு. சொந்த கால நிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப வந்துடும். வேலை உத்தியோகத்துல எதிர்பார்க்காத பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் வரும். நான் ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல ராஜா, எனக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போகுது. இன்னைக்கு ப்ரமோஷன், நாளைக்கு ப்ரமோஷன், ஆனா ப்ரமோஷன் கிடைக்கல. இப்ப கொடுப்பாரு ப்ரமோஷனை. என்ன பண்ணுவாரு, இப்ப கொடுப்பாருங்க ப்ரமோஷனை. எதிர்பார்க்காத ப்ரமோஷன், வாழ்க்கையில சாதிக்க அழைக்காத அளவுக்கு ப்ரமோஷன் வேலையில கிடைக்கும். அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, தனியாரா சரி, வேலை கிடைக்காத எல்லாத்துக்குமே வேலை நீங்க எதிர்பார்த்ததை விட டாப்பான வேலையில போய் உட்கார போறீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களும் வேலை உத்தியோக மாற்றம் உண்டு, உள்நாட்டுல வேலை பார்க்கறவங்களும் வேலை உத்தியோக மாற்றம் உண்டு. வேலை உத்தியோகம் தொழில நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. கரெக்டா நீங்க பிளான் பண்ணா கரெக்டா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இதுதான் சிம்மம். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். கவலையே விடுங்க, நினைக்க மனைவி கிட்ட சண்டை இல்லைங்க, கணவன்கிட்ட வம்பு இல்லைங்க. சந்தோஷமா சுகபோகமா வாழ போறீங்க. இந்த ஒரு மாசம் ஃபுல்லா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு தொந்தரவு இருக்காதுன்னு நீங்க எடுத்துங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குருவோட சேர்ந்துட்டாரு. அந்த குருவுடைய காலில் சனி பகவான் போறாரு. அதனாலதான் வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப திருமணத்துல கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கு. வேலை, திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் சூப்பரா கிடைச்சிடும். இப்பதான் சிம்மராசிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இடத்துல பூர்வீக சொத்துல கலகம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்காது. இனிமே வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்துல உள்ள கலகங்கள் மாறப்போகுது. இது எல்லாமே மாத்தி அழகா கொடுக்குறாரு. நான் சொந்தமா வீடு கட்டணும், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும். வாங்குறீங்களா? வாங்கலையா? கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். எப்ப? கரெக்டா வைகாசி 19 அப்புறம் வீடு கட்டுவார், இடம் வாங்குவார், பூமி வாங்குவார், வண்டி வாங்குவார், வாகனம் வாங்குவார். இது எல்லாமே வாங்க போறாரு. ஏன்னா 9ஆம் வீட்டு ஆட்சி பலமாக போறாரு சிம்ம ராசிக்கு. அதெல்லாம் வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே தேடி வருது. வெளிநாடு வெளியூர் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காது? 100% யோகம் இருக்குது. கரெக்டா பிளான் பண்ணுங்க, கரெக்டா ஜெயிக்கலாம். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 10ஆம் பாவத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்துல வந்துட்டாரு. இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 கூடவே 9ஆம் பாவத்துக்கு வராரு. எப்ப? கரெக்டா நான் சொன்ன பாத்தீங்களா, உங்களுக்கு கரெக்டா 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இந்த புதன் வந்து யாரை தொடுறாரு? கரெக்டா உங்களுடைய ராசி அதிபதியை சொல்றாரு 18ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப லாட்ரி யோகம் பெருங்கொண்ட போனா யாருக்கு கிடைக்க போகுது? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்ப கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்குது.